லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். இங்கிருந்து பொருள் எதுவும் வெளியே போக கூடாதுன்னு அவங்க வர வரைக்கும் இல்ல ரோட்லயே குப்பை போட்டுக்கீங்க அவ்வளவுதான். ரோட்லயே போட்டு காசு பேசல, அவங்க வந்து எடுத்து போய்க்கிறாங்க. யார் கேட்டு வெட்டி காசு பேசுறாங்க? ஆமா, யார் கேட்டு வெட்டுறது உங்க பொருள் என் பொருள் இல்ல. நீங்க யாருக்கு அனுமதி வாங்குறீங்களோ அவங்கள்ட்ட தான் போய் அவங்க வரட்டீங்க. சம்பந்தப்பட்ட எல்லாம் தெரியாது. என்ன அதிகாரி கேட்டீங்களா? நம்ம இடம் கேட்டு மரம் எப்படி எத்தனை பேர் எல்லாம் போகுது. எனக்கு டெய்லி வேலை அதுல யாரு உங்களுக்கு சர்வே பண்ணது யாருங்க? அவருதான் இப்ப கூப்பிட்டு சொன்னாங்க மரம் போகக்கூடாது. கோவை மாநகர் வெரைட்டி ஹால் பகுதியைச் சேர்ந்த சங்கர்லால் தமக்கு சொந்தமான இடத்திற்கு முன்பு பொது இடத்தில் இருந்த புங்கை மரத்தை அரசு அனுமதி பெறாமல் வெட்டியிருக்கிறார். இது பற்றி கிரீன் கேர் அமைப்பும் அப்பகுதி மக்களும் அளித்த புகார் அடிப்படையில் சங்கர்லாலுக்கு 1,06,400 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அத்துடன் 10 மரக்கன்றுகளை அவரது இடத்தில் வளர்க்கவும் கோவை தெற்கு வருவாய் கோட்டாட்சியர் மாருதி பிரியா உத்தரவிட்டுள்ளார். இதேபோல் கோவை குனியமுத்தூரில் ரோட்டோர 5 மரங்களின் கிளைகளை மட்டும் வெட்டுவதற்கு அனுமதி பெற்று பாதி மரங்களையே வெட்டிய கடைக்காரருக்கு பேரூர் வட்டாட்சியர் 1,04,000 ரூபாய் அபராதம் விதித்தார். கோவை மாவட்டம் அப்படின்னாலே ஒரு மிகச்சிறந்த ஒரு குளுமையான மாவட்டம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ம அக்கறையாக பார்க்குறோம். அதற்கான காரணமாக இருந்த மரங்கள் எல்லாம் இப்போ வந்து நிறைய வளர்ச்சி பணிகளுக்காக வெட்டப்பட்டிருக்கு, சாலை விரிவாக்க பணிகளுக்காகலாம் வெட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கோவை மாவட்டத்தில் உள்ள மக்கள் கூட ஏதோ ஒரு குப்பை விழுகுது, போர்டு மறைக்குது, இந்த மாதிரி வந்து எங்களுக்கு இடையூறாக இருக்குது, இது ஏதோ ஒரு சில அற்ப காரணங்கள், அதுக்காக இவ்வளோ சிறந்த மரங்களையும் அவங்க வந்து வெட்டுற நிகழ்வுகளும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அதற்கு எதிராக ஒரு 28 ஆண்டு காலமாக கிரீன் கேர் அமைப்பு சார்பாகவும் தொடர்ந்து அத்தனை கோயம்புத்தூர் உள்ள அனைத்து சுற்றுச்சூழல் அமைப்பினரும் போராடுறோம். அதனுடைய ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக வந்து ஒரு அபராதம் விதித்த செய்தியை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் குனியமுத்தூர் பகுதியில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு மரத்திற்கு கிளையை வெட்டணும்னு சொல்லி அனுமதி வாங்கிட்டு ஒரு 5 மரங்களுடைய கழுத்து வரைக்கும் வெட்டிட்டாங்க. அது ஒரு பெரிய ஒரு விஷயமா, ரொம்ப வருத்தமான விஷயமா அந்த பகுதி மக்கள்கிட்டையும் அங்கே வாழ்கிற மக்களும் ரொம்ப வருத்தப்பட்ட நிகழ்வு. அதற்கு வந்து அதிகபட்ச அபராதமாக கிளைகளை வெட்டப்பட்டதுக்கு 1,04,000 ரூபாய் பேரூர் வட்டாட்சியர் சார்பாக போடப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அதே மாதிரி இன்னொரு நிகழ்வு கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக வெரைட்டி ஹால் ரோடு பகுதியில் ஒரு புங்க மரம், ஒரு கட்டுமான பணிக்கு இடையூறாக இருக்குதுன்னு சொல்லி அதை வெட்டியிருக்காங்க. அதை வெட்டினதுக்கு நம்ம வருவாய் கோட்டாட்சியர், கோவை மாவட்ட ஆட்சியரினுடைய உத்தரவுப்படி வருவாய் கோட்டாட்சியர், தெற்கு வருவாய் கோட்டாட்சியர் 1,06,400 ரூபாய் அபராதம் போட்டிருக்காங்க. இதில் குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும், 75 மடங்கு அந்த மர மதிப்பிற்கு இணையான அபராதம். இது போன்ற வரலாற்று சிறப்புமிக்க இந்த அபராத தொகைகள் அதிகப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் தான் தொடர்ந்து எங்களுடைய கோரிக்கை. ஏன்னா ஒரு மரம் வெட்டிட்டா ஒரு 500 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபான்னு அபராதம் போட்டால் அவன் ஈஸியாக கட்டிட்டு அடுத்த மரம் வெட்ட போயிடுறான். இதுபோல் பசுமை பரப்பு அழியிறதுக்கு இது போன்ற குறைந்த அபராதங்களும் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. மரம் வெட்டுபவர்களுக்கு அபராதம் மட்டும் போதாது, அவர்கள் மீது வழக்கும் பதிவு செய்ய வேண்டும் என்று கிரீன் கேர் அமைப்பினர் வலியுறுத்தினர். இது வந்து ஒரு அரசு சொத்தை களவாடப்படுறதாகவும் அரசு சொத்தை சேதப்படுத்துறதான குற்றம். அப்படி இருக்கிற சூழலில் காவல்துறையும் முன் வந்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படணும். அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு தண்டனை அவர்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற கோரிக்கையும் கோவை மாவட்டம் அல்ல, தமிழ்நாடு அளவில், இந்திய அளவில் உள்ள மரங்கள் பாதுகாக்கக்கூடிய அனைத்து ஆர்வலர்களுக்கும் அந்த எண்ணம் இருக்குது. அதையும் நடைமுறைப்படுத்தணும். ஏன்னா அப்போ தான் வந்து பணம் படைத்தவர்கள் வந்து எங்கிட்ட பணம் இருக்குது, நான் அந்த மரத்தை வெட்டிட்டு போயிடுறேன்னு வெட்டிட்டு போயிடுவாங்க. அந்த நிலையும் குறையும், நம்ம பசுமை பாதுகாக்கப்படும்,
மரங்கள் இல்லாத உலகில் மனிதர்கள் வாழ முடியாது, என் தலைமுறைக்கு மூச்சு வேணும் அப்படின்ற நோக்கத்தோட இந்த மரங்களை காக்கிற பணியை தொடர்ந்து 28 ஆண்டு காலமாக பண்ணுறோம். நன்றி. இது வரைக்கும் எத்தனை மரங்களுக்கு மீது நீங்கள் புகார் கொடுத்துருப்பீங்க? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 28 வருஷத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2000 மரங்களுக்கு மேலே நாங்கள் இது வெட்டப்பட்டதை தடுத்து நிறுத்தியிருக்கோம். புகார்களும் நிறைய கொடுத்துருக்கோம். அதிலெல்லாம் வந்து அபராதம் போடப்படும், தண்டிக்கப்படும். ஒரு சிலது வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க, அடுத்து கடந்து போயிடுவாங்க. நாங்களும் எங்கள் பணிகளை நோக்கி போயிடுவோம். ஆனாலும் இப்போ வந்து முனைப்போட நம்ம கோவை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஒரு அக்கறையோட இப்போ ஒரு விஷயத்தை வாட்ஸ்அப்பில் தான் ஷேர் பண்ணுறோம். கூப்பிட்டு கூட நாங்கள் பேச முடியல. அவங்களுக்கு நிறைய பணிகள் இருக்குது. அந்த வாட்ஸ்அப்பில் கொடுக்குற தகவலை கூட உடனடியாக எடுத்து அதை வந்து முறையாக ஆய்வு பண்ண சொல்லி அந்த வட்டாட்சியருக்கு கோட்டாட்சியருக்குலாம் உத்தரவு போட்டு இவ்வளோ சிறப்பான ஒரு விஷயத்தை முன்னெடுத்ததற்கு நாங்கள் கோவை மாவட்டத்தில் உள்ள சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள்லாம், கலெக்டர், ஆர்டிஓ, தாசில்தார் இவங்களெல்லாம் வந்து நாங்கள் சந்தித்து அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறோம். இன்று மாலை அந்த நிகழ்வும் நடக்குது.